ஜவ்வாது மலை மேலே நிறைய ஊருங்கள் இருக்குது. ஜவ்வாது மலைன்றது ரொம்ப பறந்து விரிஞ்சு கிடக்கு. கிட்டத்தட்ட இந்த புதூர் நாடு பகுதியிலே வந்து 32 ஊர் இருக்கான். ரொம்ப ஒரு எழுத்து ஒரு அருமையான இடம் இது. ஒன் டே ட்ரிப்புக்கு ஃபேமிலிஸாக வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்து இங்கே எங்கேயாவது உட்காந்துட்டு சமையல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு ஹாப்பியாக குடும்பத்தோடு வந்து சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருந்துட்டு போகலாம். எந்த ஒரு ரொம்ப அழகான வில்லேஜாக இருக்குது. வில்லேஜஸில் ரொம்ப போகணும், ரொம்ப அழகான வில்லேஜஸாக இருக்குது. ஒரு குடும்ப சுற்றுலா வராங்க இல்லைங்களா ஒன் டே. நம்ம ஜிப்சி ஃபேமிலியே வந்து குடும்ப சுற்றுலாவுக்கு தானே ஃபேமஸ். அடிக்கடி குடும்ப சுற்றுலா போயிட்டே இருப்போம். அந்த மாதிரி உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிஸோட குடும்ப சுற்றுலா வர்றதுக்கு இந்த இடம் எதுவாக இருக்குமா இல்லையான்னு பார்த்து சொல்கிறதுக்காக தான் வந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா குடும்ப சுற்றுலாவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். யாரும் வந்து அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க, யார் எந்த ஊருன்னு. வந்து எங்கேயாவது ஒரு பசுமையாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து நீங்கள் வந்தீங்கன்னாலும் ஃபேமிலியாக வந்து உட்காந்துட்டு ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு ஏதாவது கீழேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு, ஒரு நெட்வொர்க் கூட இல்லை அப்படிலாம் பார்த்துக்காங்களா, அவ்வளோ பீஸ்ஃபுல்லான இடம், அவ்வளோ அழகான ஊர் இது, அவ்வளோ அழகான மக்களும் கூட. அதுக்கு எக்ஸாம்பிள் மாதேஷ் ப்ரோ தான். ரொம்ப திருப்பத்தூர்ல மீட் ஆனோம், அங்கிருந்து நமக்கு எல்லாமே சொல்லி கூப்பிட்டு வந்து மேலே வரைக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல எவ்வளோ ஆச்சுன்னு நான் செலவெல்லாம் சொல்லலை. இந்த வீடியோட எண்டில் எவ்வளோ ஆச்சுன்னு நான் எல்லாமே கால்குலேட் பண்ணி செலவு எவ்வளோ ஆச்சுன்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? அதனால முழுசாக வீடியோவை பாருங்கள். நன்றி. இந்த 4 இலை இருக்குல்ல, இந்த கொட்டிக்கிழங்கு செடி எது அது அழகா இருக்குல்ல இது. நண்பர்களே இங்க பாருங்களேன், தூக்கணாங்குருவி. ஆக்சுவலா நானும் வில்லேஜ் தான், கீழே தான். ஆனா என்ன மேட்டர்னா, நம்ம ஊர் சைடு தூக்கணாங்குருவியே இல்லை. இருக்கு, அந்த காட்டு ஓரத்துல இருக்கு. பெட்ரூம் எல்லாம் வச்சு அந்த அவ்வளோ அழகா வந்து அது பின்னி ஒரு இன்ஜினியர் மாதிரி, நேச்சுரல் இன்ஜினியர், இயற்கை பொறியாளர் இந்த தூக்கணாங்குருவின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இது இப்பதான் கட்டிட்டு இருக்குல்ல, வீடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டெப்பா கட்டிருக்காங்களே. சமதளமா இருக்காத முன்னால இப்படி கட்டுறாங்க போல. நடந்துட்டு திரும்ப நான் ரிட்டர்ன் வந்துருவேன். சென்னை வந்து நாங்கள் அந்த அண்ணா நகர் பக்கம் இருப்போம். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க, நம்ம சேர்ந்து சுற்றுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, நார்த்தங்காய் செடி மரம் பாருங்க. நார்த்தங்காய் தெரியுதா? இங்கே இருக்கு, கீழே இருக்குல்ல, அதெல்லாம் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணுலே வார்த்தைகளை சொல்றதுக்கு வார்த்தை இல்லை சொல்லப்போனா. அவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருக்கு, அவ்வளோ சில்லுன்னு இருக்கு மேல. அவ்வளோ அந்த வில்லேஜ் கல்ச்சர், அதோட வாசம் பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கு. இங்க பாருங்களேன், அந்த குடிசை வீடுங்க இங்க பாருங்க. இந்த மாதிரி இந்த வீட்டை பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மண் வீடு, அது ஷீட் போட்டு அப்படியே அதுல பயிர், விவசாய நிலங்கள், வாழை, அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா அழகழகா இருக்கு. இப்ப இன்கேஸ் இது வரையும் வந்துட்டீங்க, இந்த இடத்துல ஒரு ஃபேமிலியா ஒரு பெட்ஷீட் இந்த இடத்துல காட்டுங்க ப்ரோ. அந்த இடத்துல ஒரு ஃபேமிலியா வந்து ஒரு பர்மிஷன் கேட்டானா இப்படி எல்லாம் உட்காந்துட்டுமானா இங்க வண்டியை நிப்பாட்டிட்டு இப்படி உட்காந்துட்டு ஹாப்பியா சாப்பிடலாம். ஹாப்பியா சாப்பிட்டுட்டு ஒரு நாளெல்லாம் உட்காந்துட்டு பசங்களோட விளையாடிட்டு போகலாம். கொஞ்சம் சேஃபா இருந்தா போதும், பட் நல்லா இருக்கும். ஜவ்வாது மலையில வாழ்க்கை முறை வந்தா பயிர் இது மாதிரி பண்ணுவாங்க. மழை டைம்ல நெல் வயல் அது மாதிரி பார்ப்பாங்க. சரி, மற்ற டைம் கொஞ்சம் வெயில் டைம் இருக்குல்ல, கோடை காலம் டைம்ல, ஓகே, அந்த டைம்ல இந்த கிழங்கு வகை, அப்புறமா சாமை, குச்சி கிழங்கு அது மாதிரி. சாமை சூப்பர் ஃபுட் ஆச்சு. ஆமா. ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க ப்ரோ, மாதேஷ் ப்ரோ வந்து கொய்யாப்பழம் இருக்கு போறாரு ப்ரோ. பார்த்து ப்ரோ, அதிகமா வேண்டாம், ரிஸ்க் வேண்டாம். அப்ப நானே வந்துடுறேன், இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், மாதேஷ் ப்ரோ வந்து ஒரு கொய்யா மரத்துல கொய்யாப்பழம் அறுக்க போயிட்டு இருக்காரு. நம்ம கிட்ட போய் விழுந்துட்டு இல்ல, ஒரு கல்லு இதாயிடுச்சு. அவர் ஜீன்ஸ் போட்டிருக்காங்க. அப்பா, வாவ்,
அருமையாக இருக்கேன். ஒவ்வொன்றா போடுங்க ப்ரோ, போடுங்க ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொய்யாக்கா இன்னும் அந்த பக்கம் பெருசாக இருக்குது. இப்போதைக்கு இங்கே தான் அர்த்தம். அதுவும் ஃபுல்லாக வருதான் இங்கே ஜவாது மலையில். ஃபுல்லாக நிறைய அப்படியே நேச்சுரலாக வைல்டாக வந்துட்டே இருக்கும். தாவுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், மரத்துக்கு மரம், பாறைக்கு பாறை தாவுவாங்க. இதில் இருக்கலாமா? ஒயிட் கொய்யா சூப்பராக இருக்குது. நாட்டு கொய்யா செம்ம டேஸ்ட்டு, இனிப்பாக இருக்குது. லைட்டாக காய மாதிரி இருக்குது, ஆனால் இனிப்பாக இருக்குது. ஆலமரத்தை கிளின்றாங்களே, எவ்வளோ அழகாக கிளி கற்றுது பாருங்க ஆலமரத்தில். இவ்வளோ தண்ணி, இவ்வளோ பசுமை, பார்த்த இடமெல்லாம். அழகா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க, ஒரு பெரிய நாவல் மரம், நல்ல பெரிய மரம். அது வீடியோ தெரிஞ்சது, பட் நல்ல பெரிய மரம். ஒரு 200 வருஷம் மரமா இருக்கும், பார்க்கறது தெரியுது. நண்பர்களே, நம்ம சிட்டியில் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் இங்கே பாருங்க, மக்கள் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறாங்க. தேவைக்கு ஏற்ப சம்பாதிச்சுன்னு ஹாப்பியாக இருக்காங்க. தேவைக்கு தாண்டியோ இல்லை ஆடம்பரங்களுக்காகவோ ஓடுறதே இல்லை. மனுஷன் வந்து, கடவுள் வந்து ஒரே ஒரு வாழ்க்கை தான் கொடுக்குறாரு. பூமிக்கு போயிட்டு சந்தோஷமாக வாழுங்க, அப்புறம் நான் அவங்க என்கிட்ட கூட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்துட்டு என்னமோ இங்கேயே இருக்கிற மாதிரி போட்டு டென்ஷன் பட்டுக்கின்னு ஒருத்தர் அடிச்சுக்கின்னு குத்திக்கின்னு நிம்மதியே இருக்கிறதில்ல எந்த. ஆனால் எதுடா வாழ்க்கைக்கு முக்கியம்னு பார்த்தா சந்தோஷமும் அன்பும் சமாதானம், அதாவது பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது. இவ்வளோதான் வாழ்க்கைக்கு முக்கியம். ப்ளஸ் இயற்கையை வந்து சுற்றி பார்க்குறது, பயணங்கள் பண்ணுறது தான் வாழ்க்கைக்கு முக்கியம். இங்கே பாருங்கள், அத்தி மரம் ஞாபகம் இருக்கா? நான் லாங் பேக் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அத்தி வீடியோ. இதுதான் அத்தி. வயிற்றுல புண்ணு இருந்தால் இந்த பழத்தை சாப்பிட்டா புண்ணு ஆறிடும். இது உண்மை உண்மை உண்மை. சாப்பிட்டுட்டே வந்தால் ஒரு மினிமம் ஒரு மந்த், ஒரு 15 டேஸில் 1 மந்தில் உண்மையிலே ரிசல்ட் தெரியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது, நான் படிக்கிறப்போ ஒரு வாட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு தெரிஞ்சது. இந்த இலை பாருங்க, நம்ம சேப்பக்கிழங்குன்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. இது வந்து பெரிய வகை சேப்பக்கிழங்கு. நம்ம சாப்பிட்ற சேப்பக்கிழங்கு இதே மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஒயிட்டாக வரும் இலைங்க. இது வந்து நாட்டு சேப்பக்கிழங்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏலகிரி இது சாரி மன்னிக்கணும், ஜவாதி மலை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது ஜவாதி மலை திருப்பத்தூர் சைட்லேருந்து நம்ம ஏறுறது. இது ஜவாதி மலை நிறைய பறந்து விரிஞ்சு கிடக்கு. இந்த பக்கம் அந்த பக்கமெல்லாம் இருக்குது, வேலூர் சைடு, திருவண்ணாமலை சைட்லாம், அந்த ஜமுனாமத்தூர்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் அந்த பக்கம் பஸ் வரும். இது வந்து இங்கேருந்து பஸ் ஏறுற ஒரு ரூட்டு. அந்த ரூட்டு நான் இன்னொரு நாளைக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே போல் இந்த நல்லா இருக்கா இல்லையா, இந்த இடமெல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட்ல தெரிவிங்க. அதே போல் இன்னொன்று என்னன்னா, நாங்கள் ஜிப்சி ஃபேமிலி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், எல்லா வீடியோவில் சொல்கிறோம். ஜிப்சி ஃபேமிலி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் பேர் ஜிப்சி கமல். இது போல் நிறைய இயற்கை வீடியோஸ், பயணங்கள் வீடியோஸ்லாம் வந்துட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இடத்த வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எங்களுக்கு வரணும்னு நினச்சா ஷேர் பண்ண விட்டிங்கன்னா அவங்களும் வந்து பார்ப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே வந்து இந்த ரெசார்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்காது இந்த சைடு. ஏன்னா இது வந்து நான் சொன்னது புதூர் சைடு எதுவுமே இருக்காது, ரெசார்ட்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே. வந்து தங்கணும்னா தங்குற மாதிரிலாம் இருக்காது. 1 டே ட்ரிப்பாக வந்து நீங்கள் சென்னையிலேருந்து வந்துட்டு ஜோலார்பேட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பத்தூர் வந்து பஸ் ஏறி வந்துட்டு 1 டே ட்ரிப் என்ஜாய் பண்ணிட்டு ஈவினிங் திரும்பி போயிடுற மாதிரி தான் இருக்கும். இங்கே யாரும் அந்த அளவுக்கு எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு பசுமையாக ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பச்சையாக பசுமையாக இருக்கிற இடத்துல நீங்கள் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. பட் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணாதான், இல்லை ஏதாவது பொருட்சாலை ஏதாவது பண்ணாதான் கேட்பாங்க. மற்றபடி அந்த மாதிரி தண்ணி அடிக்கிறது, பாட்டில் எல்லாம் போடுறது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான், தேவையில்லாத இடையூறு பண்ணாதான் கேட்பாங்களே தவிர, ஃபேமிலியா வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப், நம்மளாம் வந்து ஃபேமிலி ட்ரிப் தானே பண்றோம், நம்மள யாரும் கேட்கல. நம்ம பாத்துருக்கீங்களா ஜிப்சி ஃபேமிலி எங்க போயிருக்கோம். ஸோ ஃபேமிலி ட்ரிப் பண்ணா எந்த ஒரு யாரும் கேட்க மாட்டாங்க, எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க. ஹாப்பியா வந்து ஓகே இன்னும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது வந்து
ஜவாது மலை ஃப்ரம் திருப்பத்தூர் சைடு. பாய் ப்ரோ. அண்ணா தேங்க்ஸ்ண்ணா, நன்றி, பாய் ப்ரோ. இவ்வளோ நேரம் கூட இந்த ஃப்ரெண்டு கிளம்பிட்டாரு. அவர் என்ன போகணும், அவர் இன்னும் ரொம்ப தூரம் போகணும், 10 கிலோமீட்டர் போகணும். அதனால் அவரை நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாம். நம்ம வந்து இன்னும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட்றது எதாவது கொண்டு வந்திருக்கோமோ அதெல்லாம் சாப்பிட்டு நம்ம ரிட்டர்ன் போவோம். ரிட்டர்ன் நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம போயிடுவோம், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்க, ஓய்யோ அந்த வீடை பாருங்களா, வீடா அது பட்டாயா தெரில, அழகோ அழகு. ஓட்டு வீடுன்னுவாங்களா, அந்த பழைய காலத்து ஓட்டு வீடு, மண் வீட்டில் ஓடு. மலை வீடுகள்லாம் இப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடு. இது பாருங்க களம், முன்னதான் காட்டணும்ல, ஆனால் தண்ணி வந்து எல்லாம் வெள்ளம் வந்து இருக்கு, ஆனால் அழகா இருக்குங்க பாருங்க. சூப்பராக விவசாயம் எதாவது அடிச்சா அது போட்டுக்கிறதுக்கு ஒரு ஷெட்டு, அழகா களம். செருப்பு போட்டு வரக்கூடாது களத்தில், சாரி நான் வேற செருப்பு போட்டு நடக்கிறேன். பாருங்க ஷெட்டெல்லாம் அழகா இருக்கு. உங்க பேரு? பேர் அகத்தியலிங்கம். அகத்தியலிங்கம். உங்க பேரு ப்ரோ? பிரபு. பிரபு. உங்க பேரு சொல்லுங்க ப்ரோ. பிரகல்நாதன் ப்ரோ. பிரகல்நாதன். ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணுது. என்ன படிக்கிறீங்க, என்ன படிக்கிறீங்களா, வேலை செய்றீங்களா? காலேஜ் தேர்ட் இயர். காலேஜ். ஓகே. ஆமா, சரி சரி, ரொம்ப சந்தோஷம். பாய் ப்ரோ. See you. ஃப்ரெண்ட்ஸ் பசங்க ரொம்ப நல்லா பேசினாங்க, ரொம்ப சந்தோஷம், மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. நண்பர்கள் வந்து இதுக்கெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு பெரிய மனசு வேணும். அதாவது வாண்டடாக போயிட்டு ஒருத்தருக்கு பாராட்டு தெரிவிக்கிறது, இல்லை ஒருத்தரை ஊக்குவிக்கிறதுனா அது உண்மையிலே அதுதான் பாருங்க யங்ஸ்டர்ஸ் மனசு பாருங்க. பசங்க கள்ளங்கப்படம் இல்லாமல் அழகாக வந்து பேசிட்டு உணங்க, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க நினச்சி, பசங்க நினச்சி. நம்ம வந்து ஃபியூச்சரில் இந்த பக்கம் வந்தோம்னா கண்டிப்பாக அவங்கள மீட் பண்ணுவோம். நம்ம ஊர் பேர் சொல்லியிருக்காங்க, அங்கே ஊரில் போயிட்டு நம்ம மீட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ட்ரெயினில் வாங்கினேன் இல்லைங்களா, அந்த பாவம் நாங்கள் பாருங்களேன், ட்ரெயினில் என்னாச்சுன்னா ஒரு சேலுக்கு அதில் வாங்கினா 20 ரூபா சொன்னார். வாங்கிட்டு எவன் 100 ரூபா இருந்துச்சு, 5 ரூபா சில்லற இருந்துச்சு. சரி 5 ரூபா கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு, ஏன்னா எப்பவுமே வந்து உழைக்கிறவங்க வயிற்றுல அடிக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணேன்னா 100 ரூபாயை கொடுத்தேன். அப்புறம் இல்லைண்ணா சில்லற, அப்புறம் வாங்கிக்கலான்ட்டு போயிட்டாரு. ஜோலார்பேட்டை வந்துச்சு, இறங்கிட்டேன். அப்புறம் இறங்கிட்டு கீழே வித்துட்டு இருந்தார் முன்னாடி கம்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு. ஆனால் இருந்தாங்கண்ணா அப்படின்ட்டு 5 ரூபா தான் இருக்குண்ணா, பரவாயில்ல 100 ரூபா கொடுத்தா இல்லை நான் திரும்ப அப்பயும் சில்லற இல்லைங்கிறார். சரி நான் 5 ரூபா இருக்கேன்னா ஓகே அதே கொடுண்ணான். அப்புறம் எனக்கு இன்னொரு கதிர் வேணும், நான் சில்லறையாவது கொடுங்கண்ணா. சரி 2 கதிர் பிடிச்சி சில்லறை கொடுங்கண்ணா. இல்லைன்னான்ட்டு இன்னொரு கதிரும் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு 5 ரூபா வேணும். இல்லை அவர் நல்லா இருக்கணும். அழகான கதிர். சங்கீதம் 118:24 அதன்படி இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். அதாவது ஒவ்வொரு நாளும் இறைவன் கொடுக்குற நாள். ஒவ்வொரு நாளும் உனக்கு இத்தனை வருஷம், அடுத்த நாள் நாம் உயிரோடு இருப்போமோ இல்லையா தெரியாது, இறைவன் கொடுக்குறாரு. மகனே மகளே, உனக்கு அடுத்த நாள் காலையில் உன்னை உயிரோடு எழுப்பியிருக்கிற, ஹாப்பியாக வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாருன்னா அது கிஃப்ட்டு. அந்த கிஃப்டை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கணும். எங்களுக்கும் நிறைய பொருளாதார பிரச்சனைகள்லாம் இருக்குது. பொருளாதாரத்தில் ரொம்ப நலிவடைஞ்சிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் காசு கொடுத்து அனுப்புகிறாங்க பாருங்க, அந்த மாதிரி வைஃப் கிடைக்கிறதெல்லாம் உண்மையிலே கடவுள் கொடுத்தோம் வரோம், புண்ணியம். எங்கள் ஒய்ஃப் இப்போ எவ்வளோ கஷ்டம் இருக்குது வீட்டில், எங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம்ஸாக இருக்குது. இருந்தாலும் வந்து நீங்கள் போய் சந்தோஷமாக இத்தனை வருஷம் நீங்கள் வந்து எதுவுமே அனுபவிக்கல, நீங்கள் நினச்சபடி வாழல, இனிமேல் நீங்கள் நினச்சபடி வாழுங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க அப்படின்னு எங்கள் மிஸ்ஸஸ் என்கரேஜ் பண்ணுறாங்க. சின்ன கால் சென்டர் வேலைங்க, பிபி வேலைங்க செஞ்சு ஃபேமிலியாக பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப வாழ்க்கையில் தொலைச்சிட்டேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க, வயிறு ரொம்பனா சட்டி மூட தெரியாதவங்க அப்படின்னு. டோட்டல் செலவு பார்த்தீங்கன்னா 481 ரூபா ஆச்சு. ஆக்சுவலாக 400 ரூபா தானே நம்ம பட்ஜெட் போட்டது, 481 ஆயிடுச்சு. போகிறதுக்கு மாமூலாக வந்து இங்கேருந்து ஏரியாவிலேருந்து நம்ம லோக்கல் ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபாயில் தான் போயிட்டு, அங்கேருந்து சென்ட்ரலுக்கு 5 ரூபாயில் தான் லோக்கல் ட்ரெயினில், அங்கே 100 ரூபா ஜோலார்பேட்டைக்கு. பட் என்னென்னா அதுக்கப்புறம்
பனவெல்லம் சாப்பிட்டது, சோளகதிர் சாப்பிட்டது அதெல்லாம் போக ரூ. 20 அங்கேருந்து திருப்பத்தூருக்கு ஷேர் ஆட்டோ. அதுக்கப்புறம் ரூ. 21 மேலே இது புதுநாடு வரைக்கும் பஸ்ஸுக்கு ரூ. 21 கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது என்னென்னா பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணல நான். சரி நேரம் ஏற மாதிரி இருக்குன்ட்டு ஒரு ஷேர் ஆட்டோ இருந்துச்சு. அதில் நான் டிக்கெட்டே இல்லை, காலியாக இருந்துச்சு. சரி ஷேர் ஆட்டோ வந்து என்ன சொன்னாருன்னா, டிக்கெட்டு கிடைச்சா நான் திருப்பத்தூரில் விட்றேன், இல்லைன்னா அடிவாரத்தில் விட்டுருவேன்னாரு. அடிவாரத்தில் விட்டார். அது ரூ. 30 வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு ஷேர் ஆட்டோ பிடிச்சேன். அது ரூ. 20 வாங்கிட்டாங்க. ஸோ ரூ. 50 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரூ. 30 பொரி வாங்கிக்கிட்ட, பொரி மிச்சர்லாம் எவ்வளோ கொடுத்துட்டாங்க திருப்பத்தூரில். சும்மா சாப்பிட்றதுக்கு ரூ. 30 கேட்டால் நிறைய கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஷேர் ஆட்டோ ஏறி ஜோலார்பேட்டை ஸ்டேஷனில் இறங்கிட்டு ரூ. 20 கொடுத்து அங்கே போயிட்டு ஒரு டீ குடித்தேன், ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டேன், அவ்வளோதான். அப்புறம் டிக்கெட் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். திரும்ப இங்கே வந்து ஏரியாவில் வந்து லோக்கல் ட்ரெயினில் வந்துட்டோம். ஏரியாவில் வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு சரி லேட் ஆயிடுச்சு. அதனால் ஷேர் ஆட்டோவில் போயிடலான்ட்டு, பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணல, ஷேர் ஆட்டோவில் போயிடலான்ட்டு ரூ. 30 கொடுத்து ஷேர் ஆட்டோவில் டோட்டலாக ரூ. 481. நம்ம ரூ. 400 வந்து இது பண்ணோம், அதாவது என்ன சேலஞ்ச் பண்ணோம். 481 ஆயிடுச்சு. இந்த பட்ஜெட் பண்ண உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். இந்த லோ பட்ஜெட்டில் உண்மையாக போயிட்டு வரலாம். இது ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகிற இது. நான் இந்த சொன்ன வழியில் போயிட்டு வந்தீங்கன்னா ஃபேமிலியாவது சிங்கிளாவது ஃப்ரெண்ட்ஸோடையாவது போயிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போது நைட்டு 1 மணிக்கிட்ட ஆகுது, நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி நாளைக்கு வீடியோ போடணும் சனிக்கிழமை, அதனால் எடிட் பண்ணி போட்டுடலான்ட்டு. முகமெல்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்கும், சாரி. ஸோ அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அதே போல் என்னென்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பட்ஜெட்டாக போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த ரூட்டில் மேலேலாம் ரொம்ப அழகாக இருக்கும், போயிட்டு வாங்க. அதே போல் நம்மளோட ஜிப்சி கம்மல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலே இருக்கிறோம், ஃபேஸ்புக்கில் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, பாய்.